தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சிருக்கு. விசில் அடிச்சாங்க குஞ்சுகளுக்கு விசில் குடிப்போம். இந்த சின்னம் கொடுத்தது வெற்றி இல்ல. இந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு அவங்க மக்களுக்கு என்ன அரசியல முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு தான் கேள்வி இருக்கு. வெற்றியோட அடையாளம்ன்றாங்க. விசில் வெற்றியோட அடையாளம். ஆமா சார், எல்லா இடத்துலயுமே படத்து வெற்றி ஆனச்சுன்னா விசில் தான் அடிக்கிறாங்க. எந்த கொண்டாடத்துல விசில் அடிப்பாங்க? எல்லா தேட்டரும் போய் பாருங்க சார். எல்லா படத்துல தேட்டர் தான் உங்களுக்கு வந்து வெற்றியா? மக்கள் பிரச்சனைகள் வந்து இது கிடையாது, அது உங்களுக்கு வெற்றி கிடையாது. அது பல வகையான விசில் இருக்கு. அதில் நக்கல் அடிக்கிறதுக்கும் விசில் பயன்படுத்துவாங்க. பொண்ணுங்களை வந்து சீட்டி அடித்து ஒருத்தனை கிண்டல் பண்ணி கூப்பிடுது அப்படின்னு கூப்பிடுறது, அதாவது தவறான செய்திக்கும் விசில் பயன்படுத்தப்படுது. இவங்க அதை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சும்மாவே தாவேக்கா டிவிக்கே தளபதினு கத்தக்கூடிய கூட்டம் இப்போ கையில் விசில வேற கொடுத்தா கத்தி கூப்பாடு போடுவாங்க. ஒரு இரிட்டேட்டை இறைச்சலை தான் உருவாக்குவாங்க. மக்களுக்கான தலைவராக இருந்தா அந்த மக்கள் போராட்டத்தை பத்தி பேசணும், குறைந்தபட்சம் அறிக்கை வெளியிடணும். தூய்மை பணியாளர்கள் எல்லாம் விஜய் வீட்டில் வச்சு சந்திச்சாரு. அவர் போய் சந்திச்சாரா? விஜய் போனாதான் கூட்டம் வருது, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னு சொல்றாங்களே சார். அப்ப எதுக்கு அரசியலுக்கு வர்றீங்க? மக்கள் கூட்டம் வரும் அப்படின்னா அரசியலுக்கே வரக்கூடாது இல்ல. பாசிச பாஜக, கொள்கை எதிரி பாஜக தொடர்ச்சியா மதுரை மாநாட்டில் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசினவர் செப்டம்பர் 27 சிபிஐ என்கொயரி வந்த பிறகு பாஜகங்கிற வார்த்தை பிஜேபிங்கிற வார்த்தை வாயிலே வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த விஜய் வந்து நிற்பான், அந்த விஜய் வந்து நிற்பான். மக்களுக்கு பிரச்சனை நிற்கிறது கிட்ட முதல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை. 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுன்னு கட்சிக்கார பூரா பேனர் அடிச்சு சூரட்டி அடிச்சு வச்சுட்டான். நான் பேசவே மாட்டேன், நான் வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னா என்ன பயம் உங்களுக்கு? தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு இருந்தார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலருக்கும் பரிச்சயமான முகம். சாட்டை எடுத்து சொல்லட்டுவோமா அப்படின்ற மாதிரி தான் சாட்டை திரைமுருகன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நேற்று ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா? தாவேக்காக்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து நாம் தமிழர் வந்து பல இடங்களில் வந்து அந்த சின்னத்துக்காக தேர்தல் நேரத்தில் நிறைய போராட வேண்டியது இருக்குது. ஆனால் தாவேக்கா மட்டும் கேட்ட உடனே அதுவும் அது முதல் சின்னமாக விஜய் வச்சு அந்த சின்னமே கிடைச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை அப்படி கிடையாது. தேர்தல் ஆணையத்தில் வந்து நம்ம 2-3 சின்னங்களை வந்து பரிந்துரைக்க சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நம்ம எந்த சின்னம் கேட்குறோமோ அதில் ஒரு 3 சின்னம் கேட்கும்போது 3-4 நம்ம கேட்கலாம். அதில் ஒரு சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் பரிந்துரைச்சிருக்காங்க. இந்த சின்னம் வந்து ஒரு பொது சின்னமாக இல்லை இது வரைக்கும். இப்போ ஏற்கனவே ஒரு கட்சியோட சின்னமாக இருக்குது, ஏற்கனவே இவங்க இதை போட்டிகிட்டு இருக்காங்க, அந்த சின்னத்தை ஒதுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்சதில் ஒன்றும் பெரிய அதில் ஒரு வியப்பு ஒன்றும் இல்லை. அது ஒரு சுயேட்சை சின்னம் தான். அந்த அடிப்படையில் வந்து விஜய்க்கு அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க ஆட்டோ, தென்னந்தோப்பு அது மாதிரி நிறைய சின்னங்கள் கேட்டிருப்பாங்க போல இருக்குது, தீக்குச்சி அந்த மாதிரி. இதை வந்து அந்த சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. சின்னம் ஒதுக்குனதில் ஒன்றும் பெரிய வியப்பெல்லாம் ஒன்றும் இல்லையா அதில்? இல்லை, எல்லாருக்குமே வியப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா, விசில் நாங்கள் கேட்ட சின்னம் கிடச்சிருக்கு அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் புசியானந்த் சார்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பக்கமும் டெல்லியிலேருந்து குரல் வந்திருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி சார், அதாவது வந்து விஜய் அவர்கள் சொல்லலை, அதுக்கு முன்னாடியே வந்து பிரவீன் சக்கரவர்த்தியிடன்னு ட்வீட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் வந்து தேர்தல் விசில் ஊத ஆரம்பிச்சாச்சு அப்படின்றாரு. இப்படி பலருமே வந்து அவங்க பக்கத்தில் வந்து விசில் சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டு இருக்காங்க. எந்த சின்னம் கிடைச்சாலும் அந்த அரசியல் கட்சி வந்து அந்த சின்னத்தை தன்மையப்படுத்த தான் செய்யும். இப்போ நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஒளி வாங்கி கிடைச்சிது. இப்போ ஒளி வாங்கி கிடைக்கும்போது அந்த ஒளி வாங்கி நாங்கள் கேட்கல, விரும்பி கேட்கல. ஆனால் வேறு வழி இல்லை எங்களுக்கு. அன்றைக்கி வந்து விவசாய சின்னம் முடக்கப்படும் போது நிறைய சின்னங்களை நாம் தமிழ் கட்சி வந்து கேட்டாங்க. நாம் தமிழ் கட்சியும் தீப்பெட்டி கேட்டுச்சு, ஆட்டோ கேட்டுச்சு, அதுக்கப்புறம் வந்து தென்னந்தோப்பு சின்னம் கேட்டாங்க. இப்படி நிறைய சின்ன விவசாயி போல இருக்கக்கூடிய ஏர் உழவுன்னு கேட்டோம். அப்போ அதெல்லாம் வந்து வெவ்வேறு கட்சிகளுக்கு அவங்க ஒதுக்கிட்டதுனால கடைசியாக இருந்தது வந்து சீப்பு, அப்புறம் வந்து இந்த ஒளி வாங்கி மைக்கு, இது 2 தான் இருந்துச்சு. அப்புறம் வழி இல்லாமல் எடுத்துட்டோம். அப்போ அந்த மைக்கு நம்ம கொடுத்துட்டாங்க. சரி, இந்த மைக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஒளி வாங்கி அப்படின்னு எந்த சின்னம் கிடைச்சாலும் ஒரு அரசியல் கட்சி வந்து அந்த சின்னத்தை வந்து தனக்கான சின்னமாக மாற்றுவதற்கான பரப்புரையை பண்ணதான் சொல்லுவாங்க. அப்படி தாவேக்கா வந்து இந்த விசில் எனக்கான சின்னங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சிருக்கு. விசில் அடித்தாங்க குஞ்சுகளுக்கு விசில் குடிப்போம். விவசாயிகள் அழிந்து கொண்டிருக்காங்க, விவசாயத்தை காப்பாற்ற நாம் தமிழ் விவசாயத்தை கொடுப்போன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அதாவது ஒரு சின்னம் கிடைச்சதுனாலே வந்து அது ஒரு வெற்றி, அது ஒரு கொண்டாட்டம், நாங்கள் கேட்ட சின்னத்தை கொடுத்துட்டாங்க அப்படிலாம் பார்க்க முடியாது. அவங்க நிறைய சின்னங்களை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த சின்னம் ஒரு சுயேட்சை சின்னமாக இருக்குது. இதில் வந்து மயில்சாமிலாம் போட்டி போட்டிருக்காரு, பல்வேறு சுயேட்சை கட்சிகள் போட்டி போட்டிருக்காங்க. அதை இவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த சின்னம் கொடுத்தது வெற்றி இல்லை. இந்த மக்களுக்கு அவங்க என்ன செய்ய போகிறாங்க, இந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு அவங்க மக்களுக்கு என்ன அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு தான் கேள்வி இருக்குது. விசில் சின்னம் கிடைச்சனால எல்லாரும் வந்து இப்போ விசில் வந்தால் ஊதிட்டு போயிடும். அதாவது என்ன சொல்கிறது,
வெற்றியோட அடையாளம்ன்றாங்க. விசில் வெற்றியோட அடையாளம். ஆமா சார், எல்லா இடத்துலையுமே படத்து வெற்றி ஆனிச்சுன்னா விசில் தான் அடிக்கிறாங்க, எல்லா கொண்டாட்டத்துக்கும் விசில் தான் அடிக்கிறாங்க. ஸோ தாவேக்கு வரப்போகுது, இனிமேல் கொண்டாடி தீருங்கன்றாங்க. இல்லை கொண்டாட்டத்துக்கு விசில் அடிப்பாங்களா எப்படி உள்ளே? எந்த கொண்டாட்டத்தை விசில் அடிப்பாங்க? எல்லா தேட்டரும் போய் பாருங்க சார், எல்லா தேட்டர் தான் உங்களுக்கு வந்து வெற்றியா? இப்போ மக்கள் பிரச்சனைகள் வந்து இது கிடையாது, அது உங்களுக்கு வெற்றி கிடையாது. தேட்டரில் வந்து படம் பார்க்குறது மட்டும் தான் வெற்றி. அப்போ ஒரு படம் பார்த்த கூட்டம் வந்து அரசியலையும் அது படமாகத்தான் பார்க்குது. நீங்கள் படத்தில் பார்த்து கைத்தட்டி விசில் அடித்த கூட்டத்துக்கு வந்து அவங்களுக்கு வேணால் அந்த சின்னம் வந்து சரியான சின்னமாக இருக்கலாம். ஏன்னா படம் பார்த்து விசில் அடித்த கூட்டம் இப்போ விசில் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது ஏற்கனவே விசில் அடித்து பழகின கூட்டம் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த விசில் சின்னம் கிடச்சதுன்னா அது வந்து அவங்களுக்கு ஏற்ற சின்னம் அப்படின்னு சொல்லலாம். விசில் வந்து மக்களுக்கான சின்னம், இல்லை வந்து உழைப்பவர்களுக்கான சின்னம், அது மருத்துவர்களுக்கான சின்னம், இல்லை தூய்மை பணியாளர்களுக்கான சின்னம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. அந்த கட்சி ஒரு அரசியல் கட்சி வந்து எந்த சின்னம் கிடைச்சாலும் அந்த சின்னத்தை தன்மையப்படுத்தி கொண்டு அது தனக்கான சின்னமாக மாற்றி ப்ரொமோட் பண்ண தான் செய்யும். அப்படி தாவேக்கா அதை ப்ரொமோட் பண்ணுது, விசில் எடுத்து ஊதிட்டுறாங்க. இப்போ பாருங்கள், பொது மக்கள்கிட்ட போகும்போதே வந்து சாலையில் போயிட்டு மொத்தமாக 100 பேர் 200 பேர் விசில் அடிக்கிறாங்க. நேற்று கூட ஒரு பெண் வந்து இந்த மாதிரி கும்பலாக நின்று விசில் அடிக்கிறாங்க. விசிலுங்கிறது வந்து 2 வகை. நீங்கள் வெற்றியின் கொண்டாட்டத்தில் வந்து கை தட்டுவாங்க, கத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விசிலுங்கிறது அது ஒரு வகையான ஒரு உணர்ச்சியில் வெளிப்பாடாக கூட வச்சுக்கலாம். ஆனால் அது பல வகையான விசில் இருக்குது. அதில் நக்கல் அடிக்கிறதுக்கும் விசில் பயன்படுத்துவாங்க, கேலி பண்ணுறதுக்கும் விசிலை பயன்படுத்துவாங்க. பொண்ணுங்களை வந்து விசிலில் சீட்டிம்பாங்க, நம்ம கிராமங்களில் சீட்டி அடிக்கிறதுமாங்க. சீட்டி அடித்து ஒருத்தனை கிண்டல் பண்ணி கூப்பிடுறது, அப்படின்னு கூப்பிடுறது, இந்த மாதிரி அதுவும் அந்த தவறான செய்திக்கும் விசில் பயன்படுத்தப்படுது. இவங்க அதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 100 பேர் சேர்ந்து மொத்தமாக விசில் அடிக்கிறாங்க, இது அவ்வளோ பெரிய இரிட்டேட்டை உருவாக்குதுன்றாங்க. இனி சாலைகளில் தெருக்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த தாவேக்கா கும்பல் என்ன பண்ணும்னா மொத்தமாக நின்றுக்கிட்டு விசில் அடிப்பாங்க. அது மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்துமா, மக்களுக்கு இன்பத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதான் நம்மகிட்ட இருக்க கேள்வி. சும்மாவே தாவேக்கா டிவிக்கே தளபதினு கத்தக்கூடிய கூட்டம் இப்போ கையில் விசில் வேற கொடுத்தா கத்தி கூப்பாடு போடுவாங்க, ஒரு இரிட்டேட்டை இறைச்சலை தான் உருவாக்குவாங்க. அவங்களுக்கு ஏற்ற சின்னமாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்காக வந்து ஒரு சின்னத்தை பார்த்தோன்னே மக்களுக்கு வந்து அருவருப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான வேலையை பண்ணக்கூடாது. சின்னங்கிறது மக்களுடைய மனதில் போய் உட்காரணும். சின்னத்தை தாண்டி எண்ணம் மக்கள் மனதில் உட்காரணும். இப்போ சின்ன முக்கியமா என்ன முக்கியமாங்கிற கேள்வி இருக்குது. தாவேக்காவுக்கு என்ன இருக்குது? தீய சக்தி திமுகவை விட நாங்கள் தான் பெரிய ஆள், அவங்களோட நாங்கள் தான் பக்கா மாசு, நாங்கள் தான் பிளாஸ்ட் அப்படிங்கிறாங்க. சரி, திமுகவோட நீங்கள் தான் பெரிய ஆள், பெரிய கூட்டம் இருக்க ஆள், திமுகவோட தீய சக்தி, நீங்கள் வந்து தூய சக்தி அப்படின்னா எந்த இடத்த தூய சக்தி? திமுகவில் எந்த கொள்கையில் நீங்கள் மாறுபடுறீங்க? திமுகவும் பெரியாரை ஏற்றுக்குது, நீங்களும் பெரியாரை ஏற்றுக்கிறீங்க. திமுகவும் திராவிடம், நீங்களும் திராவிடம். திமுகவும் ஊழல் பண்ணுது, ஆதவர்ச்சனை சொல்கிறாரு ஊழல் பண்ணுங்க, யாரையும் கொல்லாமல் ஊழல் பண்ணுங்கன்றாரு. அவங்க வந்து ஆற்று மணலில் கொள்ளையடித்த காசை, கனிமூலத்தில் கொள்ளையடித்த காசை மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் லாட்ரி சீட்டு, பிளாக் டிக்கெட்டு, என்ன வேறுபாடு இருக்குது? அப்போ எண்ணத்தில் திமுகலேருந்து இதில் நாங்கள் வேறுபடுறோம், திமுக ஆட்சியிலேருந்து இதில் வேறுபடுறோம், திமுகவுடைய கட்சியிலேருந்து நாங்கள் இது வேறுபடுறோம், திமுக தலைமையிலேருந்து எங்கள் தலைமை இப்படி மாறுபடுது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? நீங்கள் வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கடுமையாக போராடும், ஆளுங்கட்சியாக வந்தால் போராட வைக்கும் மக்களை. எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக போராடுற அந்த குணம் கூட இந்த தாவேக்கால இருக்கா? கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு தாவேக்கோட தலைவர் பொது வழிக்கு வந்து அடுத்து வர போறாரு சார். செயல் வீரர்கள் கூட்டத்தில் சந்திக்க போறாரு. செயல் வீரர்கள் கூட்டம், பொதுக்குழு கூட்டங்கிறதுலாம் கட்சி இன்டர்னலாக மக்களுடைய பிரச்சனை. நாளுக்கு நாள் ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, ஒரு பக்கம் செவிலியர்கள் போராடுறாங்க, ஒரு பக்கம் மருத்துவ பணியாளர்கள். இன்றைக்கி வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்களுக்கு வந்து வேலையை நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி திமுக அரசு சொன்ன கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி கண்ணகி சிலை அருகே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி மக்களுடைய போராட்டம் இருக்குது. நீ மக்களுக்கான தலைவராக இருந்தால் அந்த மக்கள் போராட்டத்தை பற்றி பேசணும், குறைந்தபட்சம் அறிக்கை வெளியிடணும், இல்லை கட்சிக்காரங்க போய் சந்திக்கணும். தூய்மை பணியாளர்கள் எல்லாம் விஜய் வீட்டில் வச்சு சந்திச்சார். அவர் போய் சந்திச்சாரா? வீட்டுக்கு வர வச்சு சந்திப்பார், வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு டீ காஃபி கொடுத்து சந்திப்பார். மக்கள் களத்தில் போய் நின்னாரா? விஜய் போனால் தான் கூட்டம் வருது, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே சார். இப்போ சிபிஐ என்கொயரிக்கு போனார், கூட்டம் குடிச்சா? அங்கேயுமே ஒரு 4 பேர் நின்றுக்கிட்டு இருந்தான். அப்போ எதுக்கு அரசியலுக்கு வர்றீங்க? மக்கள் கூட்டம் வரும் அப்படின்னா அரசியலுக்கே வரக்கூடாதுல்ல. நீங்கள் அரசியல் கட்சி தலைவருடைய முதல் பணி என்னங்க? மக்களை சந்திப்பது. அப்போ நாளைக்கு தேர்தல் பிரச்சாரம், மக்கள் கூடுவாங்க, பிரச்சாரத்துக்கு போக மாட்டீங்களா? பிரச்சாரத்துக்கு போய் ஓட்டுக்கிட்டு போய் தானே ஆகணும். ஒரு கட்சி தலைவர் வர்றான்னா கூட்டம் கூடணும். இப்போ தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கூட்டம் கூடட்டும், அப்படியாவது ஒரு அட்டென்ஷன் கிடைக்கட்டும், அவங்களுக்கு ஒரு தீர்வு வரட்டும்.
இப்போ நீங்கள் ஒரு பனகல் மாளிகையில் அவங்க போராடுறாங்க, விஜய் போய் நிற்கிறாருன்னா ஒரு 10,000 பேர் கூடுறான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய கவன ஈர்ப்பாக மாறும். டிராஃபிக் ஜாம் ஏற்படும், என்னையா பிரச்சனை, இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்குன்னு சொல்லி ஒரு நாள் அந்த பிரச்சனை மாறும். அதை கூட செய்ய முடியல. ஒரு போராட்ட களத்துக்கு போவதுதான் ஒரு தலைவனுடைய முதல் பணி. இல்லை திமுக அரசு தொடர்ந்து வந்து விஜய் வந்து எங்கேயுமே போகக்கூடாதுன்னு கட்டுப்பாடு அப்படிலாம் சொல்லலையே, அப்படிலாம் சொல்லலை. எங்கே சொன்னாங்க, யாரை எங்கே சொன்னாங்க? சரி, உரிய பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது. உரிய பாதுகாப்பு கொடுக்கலையா? 600 போலீஸ் இருந்திருக்காங்க கரூரில். ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஆயிரக்கணக்கான காவல்துறை நின்றுருக்காங்க. எல்லா இடத்துலையும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுது, முறைப்படி கொடுத்துருக்காங்க. இவர் தன்னுடைய மாசை காட்டுறதுக்காக, தன்னுடைய பெரும்பான்மையை காட்டுவதற்காக காலதாமதம் ஏற்படுத்தி போனதுனால நெருக்கடி ஏற்படுத்திய ஒழிய எல்லா கட்சி தலைவரும் முறைப்படி காவல்துறை அனுமதி கேட்டால் கொடுக்கப்படும். எங்களுக்கு இருந்த நெருக்கடியில் ஒரு விழுக்காடு கூட தாவேக்க இருந்து கிடையாது. 2010 இன்னைக்கு வரைக்கும் 16 ஆண்டுகளாக ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்டால் தரமாட்டாங்க. தெருமுக்களை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சூரட்டி ஓட்டினா சூரட்டி கிழிச்சிருவாங்க, பதாக ஓட்டினா கிழிச்சிருவாங்க. 5 மணிக்கு தான் மேடையை போடணும், 9 மணிக்கு கூட்டத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நெருக்கடி கொடுப்பாங்க. எங்களை மாதிரி நெருக்கடி அவர் சந்திச்சிருக்காரா? என்ஐஏ ரைடு வந்துச்சு. அந்த அவ்வளோ பெரிய நெருக்கடி, இந்தியாவினுடைய உச்சபட்ச புலனாய்வு முகமை என்ஐஏ. அந்த என்ஐஏவுடைய சோதனையவே தாண்டி நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்படி என்ன நீங்கள் நெருக்கடியை சந்திச்சிட்டீங்க? ஒரு நெருக்கடியும் கிடையாது. அவர் கரூர் விவகாரத்தில் கூட அவர் பாதுகாப்பாக திருச்சிக்கு திருச்சியிலேருந்து தனி விமானத்தில் வந்தார். என்ன நெருக்கடி அவருக்கு? ஒரு நெருக்கடியும் கிடையாது. இது வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை விஜய் மேலே ஒரு வழக்கு போட்டிருக்கா? 264 வழக்கு சீமான் மேலே. மாதத்தில் 4 நாள் கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்காரு. என் மீது கிட்டத்தட்ட 14 வழக்கு. மாதத்தில் 4 நாள் ஜாமீன் வாய்தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஏதாவது ஒரு நெருக்கடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 333 நாள் ஜெயிலு. நான் இந்த ஆட்சிக்கு 333 நாள் தொடர்ச்சி சிறைவாசம். அண்ணன் சீமான் கிட்டத்தட்ட 1 வருஷம் சிறைவாசம். எல்லாம் மக்களுக்காக போராடி தான். வெறும் ஊழல் வழக்கோ இல்லை வருமானத்தை அதிகமாக சேர்த்த வழக்கெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வழக்கில் போட்டு சிறைக்கு போய் மக்களுக்காக நின்றுட்டு இருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு வழக்கை இந்த அரசு திமுக மேலே போட்டுருக்கா? ஒரு வழக்கு கூட போடலை. அப்புறம் என்ன உங்களுக்கு நெருக்கடி, என்ன அடக்குமுறை? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சும்மா சொல்லிக்கிறது. அடக்குது, எங்களை முடக்க பார்க்குது, எங்களை நசுக்க பார்க்குது அப்படின்னா அதெல்லாம் சும்மா மக்கள்கிட்ட தனக்கான ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கான வார்த்தையில ஒழிய எந்த அடக்குமுறையும் இந்த காவல்துறை அவர் மேலே ஏவலை. எங்களுக்கு அதுவே திமுக மேலே ஒரு சந்தேகமாக இருக்குது. திமுக தான் விஜயை களத்தில் இறக்கி விட்டுருச்சா அப்படிங்கிற பார்வை கூட பல பேருக்கு இருக்குது. திமுக இறக்குச்சு நினைக்கிறீங்களா இல்லை பாஜக இறக்குச்சுன்னு நினைக்கிறீங்களா? யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்கார்ல. நீங்கள் திமுகவோ பாஜகவோ நீங்கள் சொன்ன மாதிரியே கேட்ட சின்னம் கிடைக்குது, காவல்துறை அவருக்கு முழுமையான அனுமதி கொடுக்குது, எல்லாம் பண்ண தான் செய்யுது. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பின்னணி அவருக்கு இருக்குல்ல. இப்போ நீங்கள் பாருங்க, செப்டம்பர் 27க்கு பிறகு பாஜக அப்படிங்கிற வார்த்தையை கூட அவர் சொல்ல பயப்படுறாரு. பாசிச பாஜக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக மதுரை மாநாட்டில், விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசினவர் செப்டம்பர் 27 சிபிஐ என்கொயரி வந்த பிறகு பாஜகங்கிற வார்த்தை, பிஜேபிங்கிற வார்த்தை வாயிலே வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? அப்போ இப்போ கொள்கை எதிரி இல்லையா? இப்போ உங்களுக்கு பாசிச எதிரி பாஜக தெரியும். ஈரோட்ல போய் கேட்டாரே நம்மளுடைய கொள்கை எதிரி யார்கிட்ட கேட்டார்? மக்கள்கிட்ட கேட்டார். நீங்கள் சொல்லணும்ல உங்களுடைய எதிரி யாருங்கிறத நீங்கள் தானே மக்களுக்கு சொல்லணும். மக்களாக உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படிங்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சிபிஐ என்கொயரி நடக்குது. அதில் விஜய் தொடர்ச்சியாக 2 நாள் விசாரிக்கப்பட்டிருக்காரு. கட்சிக்காரங்க விசாரிக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு நெருக்கடின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஜனநாயகன் படம் தள்ளி போயிருக்கிறது. படத்துடைய தணிக்கை தர சிபிஎஃப்சி என்கிற தணிக்கைத்துறை மறுக்குது. தமிழ்நாடுடைய முதலமைச்சர் ட்வீட் போடுறாரு, ராகுல் காந்தி பேசுறாரு, காங்கிரஸ்காரங்க பேசுறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் கூட ஜனநாயகன் படத்தில் ஒன்றும் இது இல்லையே, பிரச்சனை இல்லையே, படத்தை சிபிஐ இது கொடுக்க வேண்டியது, சான்றிதழ் கொடுக்க வேண்டியதுன்னு அண்ணன் சீமான் ஆதரவு தெரிவிக்கிறாரு. எல்லாரும் அவருக்கு ஆதரவாக நிற்கும் போது உங்களுடைய பிரச்சனைக்கு நான் நிற்கிறேன், நீங்கள் நிற்கிறீங்களா? முதல்ல மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த விஜய் நிற்பான், அந்த விஜய் நிற்பான். நீங்கள் மக்களுக்கு பிரச்சனை நிற்கிறது கிட்ட முதல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை. 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுன்னு கட்சிக்காரன் பூரா பேனர் அடித்து சூரட்டி அடித்து வச்சுட்டான். படம் வரும் அப்படிங்கிறதுல எல்லா திரையரங்கும் விநியோகஸ்தர்களும் பணம் கட்டிட்டாங்க. ஒரு பக்கம் அமேசான் படம் வரப்போன்னு சொல்லி அவன் பணம் கொடுத்துட்டான். எல்லா பக்கமும் பணம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி வியாபாரம் தள்ளி போகுது. பல கோடி ரூபாய் லாஸ் ஆகுது. பல பேர் அதில் அவனுடைய பொருளாதாரம் இழக்கக்கூடிய ஏற்படுது. அதை எல்லாத்தையும் தாண்டி நான் பேசவே மாட்டேன், நான் வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னா என்ன பயம் உங்களுக்கு? சிபிஎஃப்சி பார்த்து பயமா, இல்லை சிபிஐ பார்த்து பயமா, இல்லை பிஜேபி பார்த்து பயமா? என்ன பயம்? அப்போ இப்படி தன்னுடைய பிரச்சனை கூட பேசாத ஒருத்தர் நாளைக்கு மக்களுடைய பிரச்சனைக்கு எப்படி பேசுவார் அப்படிங்கிறதான் இருக்கிற கேள்வி. அவர் சொன்னார், களத்தில் இல்லாதவங்களை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னாரு. இப்போ இவர் களத்தில் இருக்காரா? எந்த களத்தில் இருக்காரு? மக்களோட மனசில் இருக்கின்றாரு சார். மக்களோட மனசுனா புஷி ஆனந்தும் ஆதவும் தான் அவருடைய மக்கள் நினச்சிட்டு இருக்காரா? மக்கள் கிட்டத்தட்ட 6.25 கோடி மக்கள் இருக்காங்க, வாக்காளர்கள். 8 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அந்த மக்களுடைய மனசில் அவர் இருக்காரா? மக்களுடைய மனசில் அவர் இருப்பார் அப்படின்னா, இருக்கிறாரு அப்படின்னா, அந்த மக்களுடைய மனதை அறிந்து கரூர் விவகாரத்தில் அவங்க வீட்டில் போய் அவர் நின்றுந்தாருன்னா அந்த மக்கள் மனசில் அவர் இருந்திருப்பார். மறுபடியும் கரூர் போனால் இதே கூட்டம் வரும், இது மாதிரியான வரட்டும். ஒரு போராட்டக்காரன்னா, ஒரு புரட்சியாளர்னா, ஒரு மக்கள் தலைவர்னா அந்த பிரச்சனையின் போது மக்கள் பக்கம் நிற்கணும்.
பிரச்சனை வந்துடும், போய் நில்லுங்க, வருதா வரலையான்னு பார்ப்போம். நீங்கள் போய் அங்கே நின்னீங்கன்னா முதலமைச்சர் வருவாரா, இல்லை செந்தில் பாலாஜி வருவாரா, இல்லை அன்பில் மகேஷ் வருவாரா, யார் வருவா? நீங்கள் போய் அங்கே நிற்கணும். உங்களை பார்க்க வந்து அவன் இறந்து போயிருக்கிறான். அப்போ நீங்கள் போய் நிற்கணும். உன் பிரச்சனை அது, உங்களுடைய பிரச்சனை அது. நீங்கள் வந்து பரந்தூருக்கு நிற்க வேண்டாம், மேல்பாதிக்கு நிற்க வேண்டாம், மேல்மாக்கு நிற்க வேண்டாம், தூய்மை பணியாளருக்கு நிற்க வேண்டாம். உங்கள் பிரச்சனை அது. உங்கள் பிரச்சனைக்கே நீங்கள் நிற்க மாட்டீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் நிற்பீங்க? இல்லை களத்தில் இல்லைங்கிறாரு, மக்கள் மனசில் இருக்குன்னு சொல்கிறாராம். மக்கள் மனசில் எங்கே இருக்காரு? இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்துச்சு, தமிழ்நாடே பற்றி எரிஞ்சுது, 2 சமூகங்களுக்குள்ள பிரச்சனை மாதிரி பிரிவினை மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த பிரச்சனையில் நான் வந்து அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர்ன்றீங்க, மதச்சார்பற்ற சமூக நிதின்றீங்க. இல்லை திமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்யக்கூடிய சதி வேலை வேணும்னே வந்து சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நீங்கள் திமுகவும் பாஜகவும் செய்யக்கூடிய சதி வேலை, திமுக பாஜக இஸ்லாமிய இந்து ஓட்டுகளை பறிப்பதற்காக திட்டமிட்டு சதி பண்ணுது சொல்லணும்ல. அம்பேத்கர் கொள்கை தலைவர் கவின்ங்கிற ஒரு பையன் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். ஒரு வார்த்தை பதிவு பண்ணணும்ல, கவின் ஆணவ படுகொலை கண்டிக்கத்தக்கது, ஆணவ படுகொலை நான் கண்டிக்கிறேன், எங்கள் கட்சி ஆணவ படுகொலை பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்துக்கு நிற்கும், ஒரு வார்த்தை பதிவு பண்ண முடியாதா? ஒவ்வொரு 2 நாளைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கையை போடுறாரு. பொங்கல் வாழ்த்து, கிறிஸ்மஸ் வாழ்த்து, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து எல்லாம் வாழ்த்து போடுறீங்களே, ஒரு ட்வீட்டு போடுறதுக்கு உங்களுக்கு என்ன? நீங்கள் இப்போ நேரில் கூட போனாங்க. கவின் ஆணவ படுகொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஹானர் கில்லிங்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு வார்த்தை பொருள் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா பெரும்பான்மை சமூக மக்களுடைய வாக்கு வராது, இடைநிலை சமூகத்துடைய வாக்கு வராது, 2 சமூகம் சம்பந்தப்பட்டிருக்கு, மறவர் தேவேந்திரர். அப்படிங்கும்போது அந்த ஓட்டு வேணும். இல்லை ஆணவ கொலைகளுக்கு எதிராக காமனாக வந்து தீர்மானம் நிறைவேற்றதா சொல்லியிருக்காங்களே சார். ஆணவ படுகொலைகளுக்கு சாதி அமைப்புகள் இருக்கு பாருங்க, அது கூட தீர்மானம் நிறைவேற்றும். சாதி அமைப்புகள்லாம் இருக்குல்ல, ஆணவ படுகொலைக்கு தீர்மானம், ஆணவ படுகொலை விதிக்கிறோம். அந்த சாதி அமைப்புகள் கூட நான் வெளிப்படையாக சொல்கிறேன், 2-3 கட்சிகளுக்கு, தேவர் கட்சியோ, நாடார் கட்சியோ, கோனார் கட்சியோ, தேவேந்திர கட்சி, இல்லை கவுண்டர் கட்சி, எந்த கட்சியாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு கட்சி நடத்தக்கூடிய அமைப்புகள் கூட சமூக நீதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, சாதி ஒழிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, சமத்துவங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனால் செயலில், சொல்லில் இருக்கக்கூடாது, செயலில் இருக்கணும். செயலில் நான் ஆணவ படுகொலை கண்டிக்கிறேன்னு தீர்மானத்தை நீங்கள் எப்படி போட்டீங்க? மாநாடு முடிஞ்சு மாநாடு தீர்மானத்தை கூட வாசிக்காமல் பத்திரிகையாளர் கொடுத்தாரு. கவின் ஆணவ படுகொலை நடந்த சமயத்தில் தான் மதுரை மாநாடு நடக்குது. திருப்பரங்குன்றம் அஜித் படுகொலை செய்யப்பட்ட சமயத்தில் தான் இந்த இது நடக்குது. அதை பற்றி தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தை பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்தாரு. வாசிக்க கூட சரி, ஏன்னா வாசிச்சா அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய வாக்கு வராமல் போயிருமோ அப்படிங்கிற பயத்தில். சரி, இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கான். இது வரைக்கும் இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்றது வந்து தொடர்ந்து அவங்களுடைய கொள்கைகளை தமிழ் தேசியம் பற்றி பேசிகிட்டு இருந்தது. இப்போ வந்து சீமானவர்களாக இருக்கட்டும், சாட்டையவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து வந்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு தொடர்ந்து சமூக வலைதள பக்கங்களில் பேசப்படுதே சார். நீங்கள் வந்தோன்னு என்ன கேட்டீங்க? தமிழக வெற்றி கழகத்திற்கு சின்ன ஒதுக்கிருக்காங்களா, அதை பற்றி கேட்குறீங்க. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் என்ன பண்ண போகுது? நாம் தமிழர் கட்சி எப்போ மாநாடு வச்சிருக்கு? நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சிட்டிங்களா? நாம் தமிழர் கட்சி எந்த கொள்கையை முன்னெடுத்து வைக்கிறீங்க? இந்த தேர்தலில் வென்றா நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த தேர்தலில் வெல்லுவீங்களா? இந்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் பதில் சொல்லுவோம். நீங்கள் எந்த கேள்வி கேட்குறீங்க அதனால் பதில் சொல்ல முடியும். நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்ன ஒதுக்கீடு கேட்கும்போது நாம் தமிழர் கட்சி வந்து பிப்ரவரி 21 திருச்சியில் மாநாடு போடுது, நாம் தமிழ் கட்சி 234 வேட்பாளர் தேர்ந்தெடுத்தா கிடையாது. நான் கேட்ட கேள்வி நீ பதில் சொல்லணும்னு நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நீங்கள் கேட்குறீங்க. உங்களுடைய பேஜ்லையுமே அதிகமாக வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது அப்படிலாம் கிடையாது. எல்லா பிரச்சனையும் பேசுகிறோம், அதோட சேர்த்து இதையும் பேசுகிறோம். நீங்கள் வெளியில் நிறைய சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா தெரியும், தொடர்ந்து வந்து சீமானா இருக்கட்டும், சாட்டையவர்களாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து தொடர்ந்து விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி திமுக வந்து தொடர்ந்து விமர்சனம் வச்ச சாட்டையாக இருக்கட்டும், இப்போ வந்து தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை திமுக ஆட்சியின் மீதான தவறுகளை தினசரி காணொலி போடுறோம். நேற்று கூட திமுக ஆட்சியில் நடந்த தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறோம். அதே போல் விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் எம்எல்ஏ பாலாஜி வந்து ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து மிரட்டி பணம் வாங்க குறித்து காணொலி நான் இது வெளியிட்டிருக்கிறேன். தமிழ்நாடு ஹவுஸில் வந்து டெல்லியில் ஒரு அதிகாரி 18 ஆண்டுகளாக பணி செய்கிறாரு, ஒரு அதிகாரி 3 ஆண்டுகளுக்கு மேலே பணி செய்யக்கூடாதுங்கிற விதி இருக்குது. இதை தமிழ்நாடு அரசு வந்து அவரை வந்து 18 வருஷம் பணி செய்ய வச்சுக்கிற காணொலி வெளியிட்டிருக்கிறேன். அங்கே விசில் சின்ன வருது, ஒரு செய்தி வருது, அந்த செய்தியின் அடிப்படையில் பேசுகிறோம். கரூரில் சம்பவம் நடைபெறுது, 41 பேர் இறக்குறாங்க, 11 குழந்தைகள், கிட்டத்தட்ட 8 பெண்கள் இறந்து போகிறாங்க. அது தனிப்பட்ட முறையில் எனக்கு பாதிப்பு உருவாகுது. என் வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது. துடிக்க ஒரு குழந்தைகள் இறந்தபோது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொழிப்போருக்காக செத்த ஒரு இனம் தமிழினம். உலகத்திலேயே தன் மொழி அழிஞ்சிடக்கூடாது, இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமும், எல்லோரும் வாருங்க நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோன்னு பாரதிதாசனோட கவிதைகளை பாடி இந்தி ஒழிக தமிழ் வாழ்ன்னு தன்னுடைய உடம்புல நெருப்பை கொட்டி கொண்டு இறந்து போன இனம் தமிழன். உலகத்திலே ஒரு மொழிக்காக ஒருத்தன் செத்தானா அவன் தமிழன் தான். அப்படிப்பட்ட ஒரு இனத்தில், மொழிக்காக செத்த ஒரு இனத்தில் ஒருத்தன் மூஞ்சியை பார்க்க போய் செத்துருக்கானா எங்களுக்கு கோபம் வருமா வராதா? ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வீர விளையாட்டு இங்கே தடை செய்யப்பட போது
கோடிக்கணக்கான இளைஞர்கள் தெருவில் இறங்கி போராடி அதை மீட்டு கொண்டு வரான். அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு நடிகனை பார்க்க போய் செத்து போயிட்டான், அதில் வந்து உடல் நசுங்கி செத்து போயிட்டான், மரத்துலேருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான், ஜென்ரேட்டர் மேலே ஏறி விழுந்து செத்து போயிட்டான் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிர் என்று மேடையில் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தா அவன் நடிகனை பார்க்க போய் சாகிறானா, என்னடா தமிழர் என்று இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம்ங்கிற இதுதான் உங்கள் குணமானு கேட்க மாட்டானா? நீங்கள் வெளியூருக்கு பாருங்க பாருங்கள், வெளி மாநிலத்திலிருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ தமிழ்நாட்டை பார்க்குறான். ஒரு நடிகனை பார்க்க போய் அதுவும் 10 நிமிடம் அவன் பேச்சை கேட்கறதுக்கு 10 மணி நேரம் காத்து கிடந்து செத்தான்னா இந்த இனத்தை எப்படி நினைப்பான்? கிட்டத்தட்ட 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இனம்னு சொல்கிறாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடும் வேலோடும் முன்தோன்றிய மூத்த குடின்றாங்க. அது ஒரு பெருமைக்காக சொல்லப்பட்டால் கூட வாளோட யாரும் பிறக்க முடியாது, ஒரு பெருமைக்கு சொல்கிறாங்க. ஒரு 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான சான்று இருக்குது. தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலே வந்து 1.5 லட்சம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலம்ன்றாங்க. 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து யானை தந்தத்தில் சீப்பு செஞ்சுருக்காங்க, கீழடியில் இரும்பை உருக்கக்கூடிய களம் வச்சுருக்கான், தங்கத்தை பயன்படுத்தியிருக்கிறான். இப்படி பல்வேறு பெருமைகளுக்கு கூடிய இனம். சங்க இலக்கியங்கள் 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒரு இனத்தில் ஒருத்தரை பார்க்க போய் இறந்து போகிறான். எந்த கொள்கையும் இல்லை. இப்போ திமுகனா ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் திராவிடம்ங்கிற ஒரு ஐடியாலஜி முன்னிறுத்துறாங்க, அது நமக்கு விமர்சனம் வைக்கிறோம். பிஜேபினா இந்து தேசியம், இந்திய தேசியம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. கம்யூனிஸ்ட்னா ஒரு கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. மக்கள் நீதி மையம், அதுக்கு அந்த கொள்கை புரியலை, ஆனால் சென்டரிசம் அப்படிங்கிற மையம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை முன்வைக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சிக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற இந்த மண்ணுக்கான ஒரு கோட்பாடை முன்வைக்கிறோம். அப்படி நீங்க எந்த கோட்பாடை முன்வைக்கிறீங்க? சொல்றாரு சார் விஜய், திராவிடமும் தமிழ் தேசியமும் அதுதான் கருவாட்டு சாம்பார்ன்றோம். திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு. திராவிடம் தமிழ் தேசியமும் இப்படி ஆகும். இந்த மண்ணினுடைய இருக்கண்களாக நான் பார்க்குறேங்கிறாரு. இந்த மண்ணுடைய இருக்கண்களாக எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? திராவிடம் தமிழ் தேசியத்தை விழுங்க துடிக்கிறது, தமிழ் தேசியம் திராவிடம் தான் என்னுடைய ஒரே எதிரிங்குது. அன்னைக்கு வந்து சுதந்திரம் அடைவதற்கு சுதந்திர காலகட்டத்தில் ஆந்திரர்களை, கன்னடர்களை, மலையாளிகளை, தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கு திராவிடங்கிற சொல் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. மொழி வழியாக மாநிலம் பிரிந்த பிறகு திராவிடம் அப்படிங்கிற சொல்லுக்கான வேலையே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஆந்திரர்கள் தெலுங்கு மக்கள் ஆந்திராவாக போயிட்டாங்க, கன்னட மக்கள் கர்நாடகாவாக போயிட்டாங்க, மலையாள மக்கள் கேரளாவாக போயிட்டாங்க. அந்த பக்கம் வந்து ஒவ்வொரு மாநிலமும் பிரிஞ்சு போயிடுச்சு. மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு அந்த மாநிலத்தை முன்னிறுத்தக்கூடிய அரசியல் தான் அங்கே தேவைப்படுது. அப்போ தமிழர், தமிழ்நாட்டுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, அவர்களுக்கான வேளாண்மை, இதை காக்கக்கூடிய அரசியல் தமிழ் இனத்துக்கான அரசியல். தமிழ் இனம்ங்கிறது வந்து ஒரு தேசியம். அப்போ தமிழ் தேசிய அரசியல் ஒரு ஒரு பயங்கரமான வார்த்தைலாம் கிடையாது. தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை, தமிழுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கான தற்காப்பை காக்கக்கூடிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல். கேரளா பேசுறது மலையாள தேசியம், அங்கே இருக்குது தெலுங்கு தேசியம். அவங்க தெலுங்கு தேசம்னு கட்சியே இருக்குது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி இருக்கிறது, அது ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிறது. அங்கே தெலுங்கு தேசம் இருப்பது போல இங்கே தமிழ் தேசியம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இனத்திற்கும் அந்த இனத்தை காக்கக்கூடிய அரசியல் இன அரசியல். அப்போ நீங்கள் இது வந்து இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுமைக்கும் போனீங்கன்னா மொழியை முன்னிறுத்த அரசியல் செய்யப்படுது. நீங்கள் ஜப்பான்னா ஜாப்பனீஸ் மொழியை முன்னிறுத்த அரசியல் செய்யப்படும். நீங்கள் சுவிஸ் போனீங்கன்னா அந்த மொழியை முன்னிறுத்தி அரசியல் செய்யப்படும். டென்மார்க் போனீங்கன்னா அந்த மொழியை முன்னிறுத்தி அரசியல் செய்யப்படும். அப்படி உலகம் முழுமைக்கும் தன் மொழியை முன்னிறுத்தி தான் அரசியல் செய்வாங்க. அதான் சரியான அரசியல். அப்படி தமிழ் மொழியை முன்னிறுத்தி அந்த தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுக்கான ஒரு அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அப்படி இருக்கும்போது திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று. அப்போ உனக்கு புரிதல் இல்லை. நீங்கள் எப்படி 5 கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டீங்களோ அதுபோல் திராவிடத்தையும் தமிழ் தேசியம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது சரியான பார்வை கிடையாது. ஒன்று திராவிடம்னா அந்த பக்கம் நில்லு, தமிழ் தேசியம்னா இந்த பக்கம் நில்லு, நடுவுலனா லாரி வரும்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். திராவிடம் என்பது நேரடியாக, இப்போ நான் வந்து தமிழன், நீங்கள் இப்போ கேரளாவில் வாழ்கிறவர் மலையாளி, ஆந்திராவில் வாழ்கிறவர் தெலுங்கர், கர்நாடகா வாழக்கூடிய கன்னடர், என்னை எப்படி நீ திராவிடன்னு சொல்கிற? என்னுடைய அடையாளம் என் தாய்மொழி தமிழ்மொழி. அப்போ என் அடையாளம் தமிழன் தானே. தமிழ் மொழி பேசுவதனால் நான் தமிழன். அது எப்படி நீ திராவிடன்னு சொல்லுவேன்னு நாங்கள் கேள்வி கேட்டிருக்கும் போது திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னா அப்போ உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அப்போ அந்த கொள்கை ரீதியான முரண் தான் தாவேகா மேலே முரணாக மாறுது உங்களுக்கு. அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் கட்சி தொடங்குறாரு, தமிழனாக இருக்காரு, சரி ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு, மாற்றத்தை கொண்டு வர போகிறான்னு, சரி வரட்டும் அப்படி தான் நாங்கள் ஆதரித்தோம். மாநாட்டு கூட வாழ்த்து சொன்னோம், அவர் கொடி அறிமுகப்படுத்த கூட வாழ்த்து சொன்னோம். ஆனால் மாநாட்டில் ஒரு கொள்கைகளை அறிவிக்கும் பொழுது தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்று, பெரியார் இந்த மண்ணுடைய பெரியார் கொள்கையில் கொண்டு வர அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு வந்து அவர் மேலே விமர்சனங்கள் வருது. அதை கேள்வியாக எழுப்புகிறோம். விமர்சனம் கூட இல்லை, கேள்வியாக தான் எழுப்புகிறோம். எப்படி இந்த 2 ஒன்றுன்னு சொல்லுவீங்கன்னு கேள்வி எழுப்பும்போது அவங்க அதுக்கு எதிர்வாதம் வைக்கிறாங்க. அதில் தான் அந்த முரண் ஏற்படுது. மற்றபடி தாவேகா மேலே தனிப்பட்ட முரண், விஜய் மேலே தனிப்பட்ட வன்மம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் கேட்குறது கேள்வி மட்டும்தான். அந்த கேள்வியை தான் நீங்கள் வந்து அவங்களையே பேசுகிறீங்களே அப்படின்றீங்க. ஒரு கட்சி வளரும் போதே தவறான கட்சியாக வளரும் பொழுது அதை தடுக்க வேண்டியது தமிழ்நாட்டினுடைய ஒரு மக்களாக, ஒரு குடிமகனாக, ஒரு ஜனநாயகவாதியாக நம்முடைய கடமை. அந்த கேள்வி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.